அன்புள்ள ரிஷபராசி என்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். ரிஷபராசி என்பர்களுக்கு ராசியில் செவ்வாய், 2இல் சூரியன், 3ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன், குரு, 4இல் கேது, 10இல் ராகு, 11இல் சனி இருக்கிறார்கள். தங்கள் ராசியிலேயே செவ்வாய் இருப்பதாலும் 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருப்பதாலும் பேச்சில் கவனம் தேவை. அதிக கோபம் கொள்வீர்கள். அடிக்கடி பிறரிடம் வாக்குவாதம் செய்து கொண்டே இருப்பீர்கள். பேசும்போது யோசித்து பேசுதல் வேண்டும். நிதானம் தேவை. கணவன் மனைவி இடையே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். மற்றபடி பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். பண வரவுகள் உண்டு. அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். வேலையாற்றினுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் தொழில் செய்வோர் நல்ல லாபம் பெறுவர். வியாபாரிகளுக்கு லாபம் உண்டாகும். பொருட்கள் தேக்க நிலை உண்டாகாது. உத்தியோகத்தில் நீங்கள் எவ்வளவுதான் பாடுபட்டாலும் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் உங்கள் மீது வீண் பழி சொற்கள் வரக்கூடிய நேரம் இது. ஆகவே உத்தியோகம் செய்யும் இடத்தில் கவனமாக இருங்கள். 3இல் குரு இருக்கிறார். கலகம். நல்லபடியாக பேசினாலும் பொல்லாப்பாகும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறலாம். மாணவியர்கள் மற்ற மாணவர்களிடம் பழகும்போது சற்று கவனமாக பழகுங்கள். படிப்பில் கவனம் தேவை. பொருளாதார உயர்வு உண்டு. 2இல் புதன். சில நேரங்களில் சாதுரியமாக பேசுவீர்கள். சிலருக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கலாம். எதிர்பார்த்த சுபகாரியங்கள் நல்லபடி நடக்கும். வரவை விட செலவுகள் அதிகரிக்கும். 3இல் குரு என்பதால் வரவை விட செலவுகள் அதிகரிக்கும். 3இல் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார். ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் பணம் தண்ணீராக செலவாகும். 2இல் சூரியன். யாருக்கும் வாக்குறுதி கொடுத்தல் வேண்டாம். புத்திசாலித்தனமாக பேசுவதாக நினைத்து கொண்டு வில்லங்கத்தில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். சுகஸ்தானத்தில் கேது இருப்பதால் வண்டி வாகன போக்குவரத்தில் கவனம் தேவை. விரையாதிபதி செவ்வாய் ராசியிலேயே இருப்பதால் சில நேரங்களில் அவசர தேவைக்காக ஒன்றை விற்கும் சூழ்நிலை ஏற்படலாம் அல்லது பொருட்களை அடமானம் வைக்க நேரிடலாம். 29ஆம் தேதி காலை 1:10 முதல் ஜூலை 1ஆம் தேதி பகல் 1:31 வரை சந்திராஷ்டமம். சந்திராஷ்டம தினத்தில் கவனமாக இருங்கள். மற்றபடி வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். சனியின் 3ஆம் பார்வை செவ்வாய்க்கு ஏற்படுகிறது. வண்டி ஓட்டும்போது மிக கவனமாக இருத்தல் வேண்டும். ரோட்டில் நடக்கும் போதோ சைக்கிளில் செல்லும் போதோ மிக மிக கவனம் தேவை. பாத்ரூம் செல்லும் போதும் கவனமாக இருங்கள். அதிக பேச்சு வேண்டாம். அதிகமாக பேசிக்கொண்டே இருந்தால் மூளை செயல்படாது. குடும்பத்தில் கணவரை பெண்கள் அனுசரித்து செல்லுதல் வேண்டும். அதிக வாக்குவாதம் செய்தல் கூடாது. மனம் அமைதியாக இருக்க வாரம் ஒரு முறை மௌன விரதத்தை கடைபிடியுங்கள். தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.